120 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் ஆளுநர் விஸ்வநாத் ஆர்லேக்கரிடம் வழங்கியதால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 164 கீழ் விஜயை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நியமித்து தமிழகத்தின் தற்போதைய பொறுப்பாளுநர் விஸ்வநாத் ஆர்லேக்கர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 74 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் கூட்டணி அரசானது தற்போது உருவாகியிருக்கிறது. மேலும் முதலமைச்சரின் ஆலோசனைப்படியே ஆளுநர் பிற அமைச்சர்களையும் நியமிக்க இருக்கிறார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1967க்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரசாரை சேர்ந்தவர்கள் இடம்பெற இருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி அவர்கள். பிரேமி, வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் தாவிக தலைவர் விஜய் நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பிரேமி? வணக்கம் கோகிலா. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சற்று நேரத்தில் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். இதையொட்டி சென்னை நேரு உள்விளையாட்டரங்கம் களை கட்டியுள்ளது. அரசியல் பிரமுகர்களும் நடிகர்களும் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் என பல்வேறு பிரபலங்கள் நேரு உள்விளையாட்டரங்கத்திற்கு தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், பே சண்முகம் உள்ளிட்டோர் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்துள்ள நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சற்று நேரத்தில் வருகை புரிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் நடிகர் த்ரிஷா விளையாட்டரங்கத்திற்கு வருகை புரிந்த நிலையில் விஜயின் தாயார் ஷோபா அவரை ஆரத்தழுவி த்ரிஷாவை வரவேற்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. தாவேகா தலைவர் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பங்கேற்க உள்ள நிலையில் பல்வேறு பிரபலங்கள் தொடர்ந்து வருகை புரிந்துள்ளனர். இதேபோல் திமுக தலைவர் ஸ்டாலின், அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பங்கேற்பார்களா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் பங்கேற்காத பட்சத்தில் திமுக சார்பில் யார் வருவார்கள், அதிமுக சார்பில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வர முடியாத சூழலில் நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோர் வீடியோ மூலமும் இணையதள பதிவுகள் மூலமும் விஜய்க்கு தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயை வாழ்த்தி தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டு முதல்வராக பொறுப்பேற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் அவரது அமைச்சரவையினருக்கும் உளப்பூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சி பல்லாண்டுகள் கழித்து தமிழகத்தை ஆளவிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். இதே போல தொடர்ந்து பல்வேறு பிரபலங்கள் வருகை புரிவதை நம்மால் பார்க்க முடிகிறது. விஜயும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வருகை புரிந்துள்ளார். தொடர்ந்து தாவேகா எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வருகை புரியுள்ளனர். இதையடுத்து இன்று காலை 10 மணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். அவருடன் இணைந்து 10 எம்எல்ஏக்களும் அமைச்சரவை 9 எம்எல்ஏக்களும் பதவியேற்க உள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது கோகிலா.